நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏங்க நீங்க எதுக்கு இந்த பொண்ணோட சேர்ந்து வழமை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இவன் சொந்த அத்தை பொண்ணு தான் மேடம். எங்க ரெண்டு குடும்பமும் ஒரு பிரச்சனை வந்து பிரிஞ்சிட்டோம். இவ என் கூட இருக்காம இவ அண்ணன் வீட்டில் போய் தங்கிட்டா. என் கூட சேர்ந்து வாழணும்னா என் குடும்பத்தை விட்டு தனியா வரணும்னு சொன்னான். அதுக்கு நான் முடியாதுன்னு சொன்னேன். அதனால தான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். மேடம், நாங்க பிரிஞ்சதெல்லாம் இருக்கட்டும். இவரால இப்ப இவ கர்ப்பமா இருக்கா. ஆமாவா இல்லையான்னு கேளுங்க. மேடம், எனக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி கர்ப்பமா இருக்க முடியும்? மேடம், இவ பொய் சொல்லிட்டு இருக்கா. உடனே மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுங்க. உண்மை என்னன்னு உங்களுக்கே புரியும். மேடம், இவ கொஞ்ச நாளாவ மனநோயால பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்கா. யாரு? நானா? மேடம், நான் நல்லா தான் இருக்கேன். இவங்க தப்பிக்கணும்ங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பொய் சொல்லி என்ன பைத்தியக்காரி ஆக்குறாங்க. ஏமா நீ பொறுமையாவே இருக்க மாட்டியா? எங்களை விசாரிக்க சொல்லி தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. அப்புறம் எதுக்கு நீ அவசரப்படுற? இது பாருங்க, உங்க வீட்டு பெரியவங்களை விசாரிக்கணும். தாராளமா விசாரிங்க மேடம். நானே என் பக்கம் எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக என் அண்ணனையே வர சொல்லிருக்கேன். அவர் இப்ப வந்துட்டு தான் இருக்காரு. சரி, நீங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுங்க. இந்த பொண்ணோட அண்ணன் வரட்டும், மேற்கொண்டு விசாரிக்கலாமா? போங்க. உங்க அண்ணன் வந்துட்டாரு. என்ன கவிதா, என்ன பிரச்சனை? ஒரு சின்ன பிரச்சனை. அமுதா கிட்ட இவர் டைவர்ஸ் வாங்காம இவர் என்ன கல்யாணம் பண்ணிட்டு நாங்க ஒரே வீட்டுல சேர்ந்து வாழறதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. அதான் போலீஸ் எங்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. ஆமா, நீ என்ன சொன்ன? நானும் இவரும் புருஷன் பொண்டாட்டி இல்ல, வெறும் சொந்தக்காரங்க தான் சொல்லிட்டேன். ஏன் கவிதா அப்படி சொன்ன? என்ன வந்தாலும் சரி, நடந்த உண்மையை சொல்ல வேண்டியதானே? வேண்டானே, இப்ப உண்மையை சொன்னா நம்ம சைடு தான் வீக் ஆகும். நீங்க உள்ள வந்து நான் சொன்னதே சொல்லிடுங்க. நான் அப்படி சொன்னா இப்ப அவர் அமுதாவை கைவிட்ட மாதிரி நாளைக்கு உன்னையும் கைவிட மாட்டான்னு என்னமா நிச்சயம்? என்ன மச்சான், நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்க? எந்த காலத்தையும் கவிதாவை நான் கைவிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி தரேன். இப்ப எங்களுக்காக உள்ள வந்து நாங்க சொல்ற மாதிரி சொல்றீங்களா? நம்பலாமா? கவிதாவை என்ன நம்பும் போது நீங்க நம்ப மாட்டீங்களா? அண்ணே, நானே சொல்றேன்ல, சரின்னு சொல்லுங்க. சரி, சொல்லி தொலைக்கிறேன். உள்ள போங்க. வாங்க. வணக்கம் மேடம். நீங்க தான் இவளுக்கு அண்ணனா? ஆமா மேடம். இப்படி வாமா. இவர் பேரு ராமச்சந்திரன். அமுதா என் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் கேட்டு என் அண்ணன் கொதிச்சு போய் இங்க வந்திருக்காரு. நீங்களே இவர்கிட்ட விசாரிச்சுக்கோங்க மேடம். மேடம், இந்த பொண்ணு அனாவசியமா என் தங்கச்சி மேல பழி போட்டுருக்கா. என் தங்கச்சியை நாங்க ஒன்னும் அப்படி வளர்க்கல. என் தங்கச்சியை கேவலப்படுத்தின இந்த பொண்ணை சும்மா விட மாட்டேன். இந்த பொண்ணு மேல மான நஷ்ட வழக்கு போட்டு கோர்ட்டுக்கு இழுத்துருவேன். கோவப்படாதீங்க ராமச்சந்திரன். இந்த பொண்ணையா உங்க தங்கச்சியை பத்தி கேவலமா பேசணும்? மேடம், இது ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட் மேடம். ஆமா மேடம், இல்லாதவனை கற்பனை பண்ணி பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருவா மேடம். இவ பேச்சை கேட்டுட்டு நீங்க ஏன் மேடம் உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க? என்னமா? ஆமாண்ணே. மேடம், இவங்க மூணு பேருமே போய் சொல்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. மேடம், நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா எங்க ரெண்டு பேர் வீட்ல இருக்கிற பெரியவங்களை கூட்டி வர மேடம். நீங்களே விசாரிச்சீங்க. உண்மை எது பொய் எதுன்னு உங்களுக்கே தெரியும். ஐயோ, எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் அத்தனை பேரும் போய் தான் சொல்லுவாங்க. யாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றது நம்புங்க. அட என்னம்மா நீ? இவங்க எல்லாரும் சொல்றதெல்லாம் போய் நீ ஒருத்தி சொல்றது மட்டும் உண்மையா? ஆமா, நான் சொல்றதுதான் நிஜம். பைத்திய மாதிரி பேசாத. அப்ப அவங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே நீ மென்டல் தானா? நீங்களும் அவங்க கூட சேர்ந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தல்ல, இப்படிதான் பேசுவீங்க.
சாரி சார், அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணதை வச்சு உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல மேடம். இப்போவாவது நீங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும். கிளம்புறேன் மேடம். போங்க. வரோம் மேடம். தேங்க்யூ மேடம். நீ திருந்தவே மாட்டியா? நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? சிவசுவை எதுக்காக ஜாமீன்ல எடுக்க முயற்சி பண்ற? சிவசுவை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பணும்னு செல்லம்மா துடிக்கிறா. அது நடக்காம போயிடுமேன்னு பயந்து உன்கிட்ட போட்டு கொடுத்துட்டாளா? அந்த மாதிரி புத்தி எல்லாம் உங்களுக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச லாயர் ஒருத்தர் போன் பண்ணி திட்டினாரு. எதுக்கு தேவையில்லாம உன் வைஃப் இதெல்லாம் தலையிடுறாங்கன்னு. எது தேவையில்லாத வேலை, எது தேவையான வேலைன்னு ரோட்ல போறவ வரவெல்லாம் எனக்கு சொல்ல தேவையில்லை. எல்லாம் ஒரு நல்லதுக்காக தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அந்த சிவசு ஒரு கிரிமினல். வாசுவை குத்துனதுக்காக அவனை ஜெயில அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அவனே இதுக்கு வெளியில வர வைக்கணும்னு பாக்குறேன். ஏன் இதெல்லாம் நீ சொல்லிதான் அவன் செஞ்சானா? என்னைய தேவையில்லாம பேசிட்டு இருக்க? எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அப்புறம் எதுக்காக அவனை காப்பாத்த நினைக்கிறேன்? சிவசுவும் சிவாவும் தான் நான் சொல்றதை கேட்டு உண்மையா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, எனக்காக உயிரையே கொடுப்பாங்க. யாரு அவங்களா? அவங்க ரெண்டு பேருக்கும் உயிரை எடுக்க மட்டும் தான் தெரியும். அதுவும் அந்த சிவா இருக்கானே, அவன் அதுக்கும் மேல. ஏன் மது இவங்களோட பழகி பழகி உன்னோட இமேஜ் இப்படி கெடுத்துக்கிற? டாடி, இதுல என்ன ஆச்சரியம்? ஏனோ இனத்தோட தானே சேரும். வாய மூடி. அஞ்சலி, உள்ள போ. போ உள்ள. என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சித்தப்பா, அண்ணி இங்க உள்ளதா இருக்கா? என்ன விஷயம்? அமலா, அமலா, என்னமா நான் கேட்டுட்டு இருக்கேன், போயிட்டே இருக்க? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, கிளம்பலாமா? சரி சொல்லுமா. ஏய் அமுதா, என்ன என்னாச்சுமா? என்ன அமுதா? வா, முதல்ல உட்காரு. முதல்ல வா, உட்காருமா. உட்காரு. ஏன் அழற? என்னாச்சு அமுதா? என்னன்னு சொல்லு. என்னமாச்சு? ஹாலிடேஸ் தானே, ஹாஸ்டல் எதுக்கு சும்மா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போனேன். என்னது? ஜவுளி கடைக்கு வேலைக்கு போனியா? ஏமா, உன்னை படிக்க தானே சொன்னோம். யார் வேலைக்கெல்லாம் போக சொன்னா? சரி, கொஞ்சம் இருங்க. என்ன அமுதா, நாங்க ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி நடத்திட்டு இருக்கோம். உனக்கு போர் அடிக்குதுன்னா இங்க வந்து உட்காரலாமே. சரி, அதெல்லாம் விட என்ன நடந்ததுன்னு சொல்லு. நான் வேலை பாக்குற கடைக்கு கவிதாவும் மணியரசு மாமாவும் அவளுக்கு புடவை வாங்க வந்திருந்தாங்க. அவளும் மாமாவும் ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்களா? அது சொல்லி அவ என்ன ரொம்ப வெறுப்பேத்துனா. எனக்கு கோவத்தை அடக்க முடியல. நீ கடையில அவ எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை வந்துருச்சு. ஜவுளி கடையில சண்டை போட்டதும் அங்கிருந்து என்ன வேலையை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப
அசிங்கமா போச்சு. அவளை சும்மா விடக்கூடாதுங்கிறதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்த? நான் என் ஹஸ்பண்ட்க்கு இன்னும் டைவர்ஸ் கொடுக்கல, ஆனா அவர் கவிதான்னு ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். போலீஸ் என்ன சொன்னாங்க? அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாங்களா? போலீஸ் அவளை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. ஆனா அவ நான் இந்த வீட்ல கெஸ்டா தான் தங்கி இருக்கேன், எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டா. கழுத்துல இருந்த தாலியை எடுத்துட்டு தான் அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தா. இந்த கவிதை எல்லாத்துக்கும் துணிஞ்சோ போல இருக்கா? அவ மட்டும் இல்ல, அவ அண்ணன் அவனுக்கு மேல இருப்பா போல் இருக்கு. போலீஸ்ல கூப்பிட்டு என்கொயரி பண்ணா கவிதா சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லிட்டா. அவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்க முன்னாடி என்ன பைத்தியக்காரின்னு சொல்லிட்டாங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டாங்களா? சரி சரி, போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் உண்மை என்னன்னு புரிய. கொஞ்சம் இருங்க, என்னங்க இது? அவதான் சின்ன பொண்ணு புரியாம பேசுறானா, நீங்களும் அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்படின்னா அவங்க 2 பேர் பண்ண அநியாயத்தை கேட்கவே கூடாதுங்கறியா? கேட்க கூடாதுன்னு சொல்லல, ஆனா முதல்ல குடும்ப விஷயத்தை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போனது ரொம்ப தப்பு. என்ன அண்ணி, நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? நான் ஒன்னும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்புதான். ஆனா நீ அவங்கள தண்டிக்கிறதா நினைச்சிட்டு நீ உன்னையே தண்டிச்சுக்கிட்டு இருக்க. நீ அவங்க 2 பேரையும் பார்க்கும் போதெல்லாம் கோபப்படுறல, அதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷமே. உன்னை சும்மா சீண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அமுதா. அப்படின்னா ரோஷமே இல்லாம இருக்க சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல. அவங்க முறையில்லாத வாழ்க்கை என்னைக்கு ஒரு நாள் முடிவுக்கு வரதான் போகுது. அதுக்குள்ள அவங்கள தண்டிக்கணும்னு நீ அவசரப்படுற. சரி, ஒரு வகையில அவங்க போலீஸ் கிட்ட போய் சொன்னது நல்லதுதான். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு அவங்களே நிரூபிச்சுட்டாங்க. அமுதா, இந்த பாரு, நம்மள அழ வைக்க நினைக்கிறவங்கள நம்ம பழி வாங்க வேண்டியதே இல்லை. அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும். அதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை. புரியுதா? புரியுதா? சரி வா, நாங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வா, எங்க கூட வா. கண்ணை தொடச்சுக்கோ. வா. போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இனிமே நம்மள பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பத்தி கூட அந்த அமுதா நினைச்சு பார்க்க மாட்டா. நான் அதை பத்தி யோசிக்கல. அவ போலீஸ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, நாம போய் சொல்லிட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம என்ன வாழ்க்கை வாழுறோம்னு யோசிக்கிறேன். ஏன் இப்படி சொல்றீங்க? நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தாலும் யார்கிட்டயாவது நம்ம உறவை தைரியமா சொல்ல முடியுதா? என்ன வாழ்க்கை இது? எத்தனை நாளைக்கு அப்படி வாழ போறோம்? இதுல முடிவெடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. உங்க குடும்பத்துல சொல்லி நம்மளுக்கு ஊர் அறிய கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க. அப்படி கல்யாணம் பண்ணா நாங்க குடும்பத்தோட ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். ஏன் என்ன தெரியாத மாதிரி கேக்குற? அமுதா கிட்ட டைவர்ஸ் வாங்காம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. பேசாம இப்படி பண்ணலாமா? எங்கேயாவது வெளியூருக்கு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? அந்த ரெக்கார்ட்ஸ் நம்ம கையில இருந்தா நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது. முட்டாள்தனமா பேசாத கவிதா. நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாலும் சட்டப்படி செல்லாது. அந்த அளவுக்கு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன தாங்க பண்றது? நீ என்ன தாலி கட்டுன்னு சொல்லும் போதே நான் வேண்டாம் வேண்டான்னு படிச்சு சொன்னேன். கேட்காம பிடிவாதமா நீ சொன்னதை சாதிச்ச. இப்ப என்னாச்சு பாத்தியா? திருட்டுத்தனமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நானும் என் வாழ்க்கையை சிக்கலாக்கிக்கிட்டேன். ஆனா எங்க அண்ணனுங்க ஒரே பொண்டாட்டியோட கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன சிரிக்கிற?
நிறைய பேரு கௌரவமா வாழறதா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துட்டு தான் இருக்கு. நீ யார சொல்ற இப்ப? யாரையும் குறிப்பா சொல்லல, பொதுவா தான் சொல்றேன். இப்படி சம்பந்தமே எல்லாம் பேசுறதே உன் வேலையா போச்சு. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். அதுக்கே எப்படி பேசுறீங்க? நம்மள பிரிக்க யார் முயற்சி பண்ணாலும் நாம தான் ஒத்துமையா இருந்தா அவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும். நமக்குள்ளேயே சண்டை சச்சரவு இருந்தா ஈஸியா யாராலையும் பிரிச்சுட்டு போயிட முடியும். சரி விடு, ஏதோ எரிச்சல பேசிட்டேன். சரி வாங்க கீழே போலாம். இல்ல நீ போ, நான் வரேன். இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் என்ன வேணும்? ஏன் என்ன உசுப்பேத்துறீங்க? இல்ல மம்மி, எங்களுக்கு போர் அடிக்குதா, அதான் உங்களை சீண்டி பார்க்கலான்னு சீண்டி பார்த்தோம். சீண்டி பாக்குறியா? நான் என்ன இந்த வீட்டு நாய்க்குட்டி நினைச்சியா? ஏமா நாய்க்குட்டி எல்லாம் இழுக்கிற? அது ஒண்ணும் உன்ன மாதிரி படிக்கிற பசங்க கிட்ட எல்லாம் லஞ்சம் வாங்காது. நான் ஒண்ணு எனக்காக வாங்கல. நீங்க யாருக்காக வாங்கினாலும் தப்பு தப்பு தான். நியாயமா நீங்க இங்க இருக்க கூடாது. நீங்க இருக்க வேண்டிய இடம் ஜெயிலு தான். உங்களுக்கு அறிவே இல்லையா? ஏன் என்ன ரெண்டு பேரும் எதிரியாவே பாக்குறீங்க? எதிரியா பார்க்காம வேற எப்படி பார்க்க சொல்ற? என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு நீ அம்மாவா நடந்திருப்பியா? இந்த பேருக்கு தான் அம்மான்னு கூப்பிடுறோம், ஆனா எங்க கண்ணுக்கு நீ ராட்சசியா தான் தெரியற. என்னது? என்ன நீ சொன்ன? எதுக்கு மம்மி இப்ப எதுக்கு விளையாடிச்சிங்க? என்ன ராட்சசின்னு சொன்னா அதனால அடிச்சேன். பின்ன நீங்க இப்படி நடந்துக்கிட்டா நாங்க உங்களை ராட்சசின்னு தானே சொல்லுவோம். அம்மா வச்சேன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம என்னையே ராட்சசின்னு சொல்றீங்களா? அம்மானா பயம் வரக்கூடாது, பாசம் வரணும். அந்த பேசிக் விஷயமே உங்களுக்கு தெரியல. நீங்கெல்லாம் என்ன அம்மா? ஏய், எதுக்கு அவங்க கிட்ட வெட்டியா பேசிட்டு இருக்க? எப்ப நம்மள கை நீட்டி அரைஞ்சாங்களோ அதுக்கும் மேல இந்த வீட்ல நம்ம இருக்க கூடாது. கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட். கேட்ல இருந்தவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு நம்ம கிட்ட வந்து வீரத்தை காமிக்கிறாங்க. இனிமே இவங்க மூஞ்சில கூட முழிக்க கூடாது. வா வா போலாம். தாராளமா போங்க. வெளியில போய் ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்படும் போதுதான் இங்க எவ்வளவு சொகுசா இருந்தீங்கன்னு புரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மனசுல வைராகியம் இருக்கு. இங்க இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏய், அனாவசியமா ஏன் உங்க கிட்ட பேசிட்டு இருக்க? கிளம்பு, வா நம்ம போலாம். போ. இதோ வரேன். வா வா வா. Yeah.
2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போறோம் டாடி. வீட்டை விட்டு போறீங்களா? ஏன்? எங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கல டாடி. அதான் ஏன்னு கேக்குறேன். மம்மி எங்களை கை நீட்டி அரைஞ்சிட்டாங்க. என்ன மது, எதுக்காக பசங்களை அடிச்ச? 2 பேரும் என்ன ராட்சசின்னு சொன்னாங்க, அதனாலதான் அடிச்சேன். அப்படி சொன்ன உடனே அடிச்சிருவியா? பொறுமையா எடுத்து சொல்ல வேண்டாம்? உன்ன மாதிரி என்னால பொறுமையா இருக்க முடியாது. அது இல்லாதனாலதான் எல்லா பிரச்சனையும் உனக்கு வந்துட்டு இருக்கு. வா அஞ்சலி, டாடி மம்மி சண்டே ஆரம்பிச்சிட்டாங்க. வா நம்ம கிளம்பலாம். வா. ஏய் நில்லுங்க. என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? ஏன் திடீர்னு இவ்வளவு ரோஷம்? அதுக்காக இவங்க பண்றதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்க சொல்றீங்களா? ஏன் நான் இல்லையா? என்னைக்காவது இந்த வீட்டை விட்டு வெளியே போன நான் நினைச்சிருக்கேன். உங்க 3 பேரையும் பிரியறதுக்கு எனக்கு மனசு வந்ததே கிடையாது. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, நமக்கு ஒத்து போறவங்க கிட்ட மட்டும்தான் நம்மளால பாசமா இருக்க முடியும்னா அதுக்கு பேர் பாசம் இல்ல, சுயநலம். இந்த வீட்டுல யாரு எப்படி இருந்தாலும் நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா தான் இருக்கோம். அதை விட்டுட்டு பிரச்சனைன்னு வந்தா பேசி தீர்க்க முயற்சி பண்ணணும். இப்படி தனியா தான் போறேன்னு சொன்னா எல்லாருமே ஒரு கட்டத்துல தனித்தனியா தான் வாழணும். அதுவே ஒரு கட்டத்துல நமக்கே நம்ம மேல கோபத்தையும் சலிப்பையும் தான் ஏற்படுத்தும். நான் எவ்வளவு சொல்லி நீங்க போனோம் தான் முடிவு பண்ணீங்கன்னா நீங்க தாராளமா போலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க 2 பேரும் எங்க போனாலும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க நினைப்புல தான் நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். நாங்க சாரி டாட், நீங்க எவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க இந்த மாதிரிலாம் வீட்டை விட்டு போக மாட்டோம் டாட். இல்ல டாடி, என்னைக்கும் உங்களை நாங்க பெருத்ததே இல்ல டாடி. சரி உள்ள போ. சரி டாட். மது, ஒவ்வொரு தடவையும் பசங்களை நான் சமாதானப்படுத்திட்டு இருக்க முடியாது. தோளுக்கு மேல வளர்ந்த பசங்க இந்த கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத பிளீஸ். சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு போங்க, பார்த்து கொண்டு போங்கப்பா, கீழே போட்டுறாதீங்க. எப்பா
நீங்க ரெண்டாவது ஃப்ளோர் கூட்டு போயிருங்க. சரியா? சரிங்க சார். ஓரமா வைங்க. சார் எங்க இருக்காரு? சார் ரெண்டாவது ஃப்ளோர்ல இருக்காரு, போய் பாருங்க. சரி. டேய் மேல வா. வரேன் சார். திலீபா மேடம், சாப்பாடு யாருக்கு? வீட்லயும் சாருக்காக சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. வீட்ல இருந்தா சரி, நீ போ. எவ்வளவு சீக்கிரம் முடியணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சாதான் சார் எல்லாம் நல்லபடியா பார்த்து முடிச்சிடலாம் சார். பில்டிங் ஹேண்ட் ஓவர் பண்ணணும்ல. பண்ணிடலாம் சார். என்னடா அது? வீட்லயும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீங்க போய் சாப்பிடுங்க. சரிங்க சார். வாடா. வணக்கம் சார். அம்மா நீ சாப்பிட்டு வந்துடு. இதெல்லாம் அப்புறம் ஓகே சார். தண்ணி குடுறா. அப்பாடா. என்னங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? நான் வேணா பரிமாறுறேனே. பரவாயில்ல பரவாயில்ல, உங்களுக்கு ஏன் தொந்தரவு? ஏன் இதுல என்ன தொந்தரவு இருக்கு? தம்பி நீங்க போங்க, நான் சாருக்கு பரிமாறுறேன். சரிங்க மேடம். கொஞ்சமாவே போதும். இருங்க காய் போட்டுக்கோங்க. சரி போதும். ஒரு நிமிஷம். அக்கா சமைச்ச சாப்பாடு நல்லா சமைச்சிருக்காங்களான்னு டேஸ்ட் பாத்துக்கிறேங்க. சாரி. என்னாச்சு? என்னங்க இது? ஒரு உப்பு உரப்பு எந்த டேஸ்ட்டுமே இல்ல, எப்படி சாப்பிடுறீங்க? அது ஒண்ணும் இல்ல, நானு ஹெல்த் கான்ஷியஸா இருக்கணும்ன்றதுக்காக அப்படி செஞ்சு அனுப்பிச்சிருக்கேன். ஆமா, என்னத்த ஹெல்த் கான்ஷியஸ்? அக்கா உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்னங்க இது? அப்புறமா சாப்பிட வேண்டிய பத்திய சாப்பாடுலாம் இப்பவே சமைச்சு கொடுக்குறாங்க. நீங்க நல்ல ஆரோக்கியமா தானே இருக்கீங்க. நல்ல சாப்பாடு சாப்பிட்டதா என்னவா? அம்மா எனக்கு பசிக்குது, அதை கொடுப்ப. தேவையில்லை. ஏங்க நீங்க வேணும்னா நான் சமைச்சு கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிடுறீங்களா? சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கேன். தோ சாப்பிடுறீங்களா? இங்க யாராவது பார்த்தா தப்பா எடுத்துக்குவாங்க. என்னங்க தப்பா நினைப்பாங்க? இங்க பாருங்க, நீங்க தான் முதலாளி. உங்களை யாரும் எதுவும் சொல்லிட முடியாது. சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பாய பார்த்துட்டு போய் முத்தழ கிட்ட சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. என்னவோ போங்க. நீங்க ஆசைப்பட்டதை சாப்பிடுறதுக்கு கூட உங்களால முடியல. யாராவது பாத்துருவாங்களோ, ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயப்படுறீங்க. ஆமா, காலையில வேலைக்கு வரதுக்கு முன்னாடி சமைச்சு முடிச்சிடுவியா? அதெல்லாம் சீக்கிரம் எழுந்திருச்சு செஞ்சிடுவேன். இன்னொரு பாக்ஸ் இருக்கு, அதையும் சாப்பிடுங்க. இதோ முட்டை இருக்கு பாருங்க. போதும், அப்புறம் உனக்கு வேணும்ல? எனக்கு இன்னைக்கு நான் அக்கா சமைச்சதை சாப்பிட்டுக்கிறேன். அவ சமைச்சதான் நல்லா இல்லைன்னு சொன்னா அப்புறம் எப்படி நீ சாப்பிடுவ? பரவாயில்ல, ஒரு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு பத்திய சாப்பாடுன்னு நினைச்சுக்கிறேன். சாப்பிடுங்க. நீங்க எனக்கு மிச்சம் வைக்கிறேன்னு நீங்க பாட்டுக்கு கொஞ்சமா சாப்பிடாதீங்க. நல்லா சாப்பிடுங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? இல்ல,
என் பொண்டாட்டியாவது என்னை வீட்டில் மட்டும்தான் கவனிக்கிற. ஆனால் நீ உன் வீட்டுக்கு வரும்போது என்னை கவனிக்கிற. இங்கே வேலை செய்கிற இடத்துலையும் எனக்கு உதவியாக இருக்க. என் கூடவே இருந்து கவனிக்கிற. இதுல என்னங்க இருக்கு? எனக்காக நீங்க எவ்வளவோ செய்றீங்க. இது கூட நான் உங்களுக்கு பண்ண மாட்டேனா? சரி, நீ போய் சாப்பிட்டு வா. நான் கை கழுவுறேன். என்னங்க முந்தானையில தொடச்சுக்கோங்க. பரவாயில்ல. பார்த்து பார்த்து மெதுவா. கட் ஆயிடுச்சு சார். இப்படி வைங்க. கிராஸ் பண்ணாதீங்க. அப்படியே அப்படியே மேலே தூங்க. இதுல ஃபிட் பண்ணா கரெக்டா இருக்கும். அம்மா 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 அம்மா, ஏமா சாப்பாட்டை கீழே கொட்டுறீங்க? அந்த சாப்பாட்டை எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டுருப்பேன்ல. இல்ல, சாப்பாடு சலிச்சு போச்சு, அதான் கீழே கொட்டிட்டேன். என்னாச்சு? முதலாளிக்கு வந்த சாப்பாட்டை கீழே கொட்டிட்டா? முதலாளி என்ன சாப்பிட்டாரு? அவ கொண்டு வந்த சாப்பாடை அவரு சாப்பிட்டுருப்பாரு. நமக்கு எதுக்கு வம்பு? போய் வேலையை பார்க்கலாம். போ போ. இறங்குமா. ரத்னா, என்னம்மா ஆச்சு? ஏன் வீட்டுக்கு வந்துட்ட? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சார். உள்ள லேடிஸ் யாராவது இருந்தா கூப்பிடுங்க. அட, எங்கிட்ட சொல்லுமா, குழந்தைய வீட்டுக்கு வந்திருக்கு. ரத்னாவோட அம்மா இருந்தா கூப்பிடுங்க. ஐய முத்தழகி, முத்தழகி, ஐயோ முத்தழகி, வள்ளியம்மா, யாராச்சும் கொஞ்சம் வாங்கல. என்னாச்சு மாமா? என்னாச்சு? குழந்தை வந்து நிக்குது பாருங்க. என்னாச்சுமா? பயப்படாதீங்க, எல்லாம் நல்ல விஷயம் தான். உங்க பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிருக்கா. என்னங்க பாத்துக்கங்க, நான் கிளம்புறேன். கொடுங்க. நான் வரேங்க. தேங்க்யூ. வரமா. குழந்தை உள்ள கூட்டு போங்க. வா. முத்தழகி நீரு. வள்ளியம்மா, நீ கூட்டு போமா. போ, பின்வழியா கூட்டு போ. நீ முதல்ல கடற்கரைக்கு போனை போட்டு இந்த நல்ல விஷயத்த சொல்லு. போ போ போ. கடங்காரி மாதிரி வாசல்ல உட்கார்ந்திருக்க. உங்களை எதிர்பார்த்துட்டு தான் உட்கார்ந்திருக்கேன். மத்தியானத்துல இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. அப்படி ஸ்விட்ச் ஆஃப் பண்ற ஃபோன் உங்களுக்கு எதுக்கு? ஏண்டி, வெளிய போற ஆம்பளைக்கு 1008 வேலை இருக்கும். முக்கியமான வேலை இருக்கும்போது போனை ஆஃப் பண்ணி வச்சாதான் வேலை நடக்கும். அப்போ வீட்ல ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்தா உங்களுக்கு எப்படி சொல்றதா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நம்ம பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்க, அது முக்கியமான விஷயம் இல்லையா? ஓ, அப்படியா? அத சொல்றதுக்கு தான் மத்தியானத்துல இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாவே இருக்கு. சாரி சாரி சாரி. எங்க ரத்னா? பின்னாடி ரூம்ல தனியா உட்கார வச்சிருக்காங்க. அப்படியா? ஏங்க, நம்ம பொண்ணோட சடங்க எல்லா உறவுக்காரங்களையும் கூப்பிட்டு பெருசா பண்ணலாம். இதெல்லாம் எதுக்கு? சடங்க சிம்பிளா செஞ்சுட்டு போவோம்.
என்ன இப்படி சொல்றீங்க? நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளுக்கு நல்லபடியா செய்ய வேண்டாமா? ஏண்டி கல்யாணத்தையே நான் சிம்பிளா செய்ய சொல்றேன், சடங்கு தானே, அதை சின்னதா செஞ்சுட்டு போவோம். சாதாரணமா செய்யறது ஒண்ணும் இல்லாதவங்க தான். நமக்கு என்ன காசு பணத்துக்கு குறைச்சலா? நல்லாவே செய்வோம். இந்த பாரு, நான் சொல்றதை புரிஞ்சுக்க. பெருசா பண்ணணும்னா எல்லா சொந்தக்காரங்களுக்கும் சொல்லணும், அப்புறம் எல்லாரும் வருவாங்க. இங்க நம்ம வீட்டுல கவிதாவை கல்யாணம் பண்ணாம கொண்டு வந்து வச்சிருக்கோம், புரியுதா? அது எல்லாருக்கும் தெரியணுமா? சொல்லு. அப்புறம் வீட்டுல ஆளாளுக்கு ஒரு சமையல் நடக்குது, நம்ம வீட்டுல நாடுறது ஊர் பூரா தெரியணுமா? தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகுதுங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே ஆகணும். ஆமாமா, எல்லா விஷயமும் என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும். நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? என்ன பேசுறானே புரியலங்க இவ. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா போதும். என்ன ஜாடையா பேசிட்டு இருக்க நீ? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? கடற்கரை புத்தழிதான் ஆசைப்படுறாங்கல்ல, ரத்னாவோட சடங்க அவ இஷ்டப்படிதான் பண்ணிட்டு போட்டுமே. சரிப்பா. அப்பா கடற்கரை, அப்பா இன்னொரு விஷயம். அம்மா, எல்லா சொந்தக்காரங்களையும் இந்த சடங்கு கூப்பிடுறீங்கல்ல, அப்போ செல்லம்மாவையும் கூப்பிடணும் இல்லையா? நான் சொந்தக்காரங்களை தான் கூப்பிடணும்னு சொன்னேன், ஆகாதவங்களெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லலையே. பாரு முத்தழகி, செல்லம்மா வராம நீங்க இந்த சடங்க எவ்வளவு பெருசா பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தமும் இருக்காது. ஏன்னா ரத்தனா பக்கத்துல முக்கியமா இருக்க வேண்டியவ அவளோட அத்தை செல்லம்மா தான், அதை புரிஞ்சுக்குங்க. ஏப்பா ஒட்டாத விஷயத்த ஒட்ட வைக்க பாக்குறீங்க? செல்லம்மா இந்த சடங்குக்கு வந்தா இது சடங்கா இருக்காது, எல்லாத்துக்கும் சங்கடமா இருக்கும். சரியா சொன்ன சொல்ல. ஏன் யாருமே நான் சொல்றது எதையுமே காதுல போட்டுக்க மாட்டேங்கிறீங்க? அப்பா, இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேணாம். செல்லம்மா இங்க வரக்கூடாது. வாங்கப்பா. நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு நீ ரொம்ப சந்தோஷப்பட போற. என்ன? நம்ம ரத்னா இருக்கால, அவ பெரிய மனுஷி ஆயிட்டாமா. ரத்னாவா? ஐயோ, ஏதோ சின்ன பொண்ணு அப்படி சுத்திட்டு இருந்தான்னு நினைச்சேன். நீங்க நிஜமா சொல்றீங்களா? ஆமாமா, நேத்துதான் ஸ்கூல்ல இருந்து டீச்சரை உள்ள வீட்டுல கொண்டு விட்டு போனாங்கம்மா. அம்மா, இப்பெல்லாம் பொம்பளை பசங்க 10-12 வயசுக்குள்ளேயே வயசுக்கு வந்துடுறாங்க. சாப்பிட்ற சாப்பாடு, வளர்க்குற விதம் எல்லாமே அந்த மாதிரி ஆயிப்போச்சுமா. என்ன செல்லம்மா, எதுவுமே பேச மாட்டேங்கிற, அமைதியாயிட்ட? அவளுக்கு கடைசி வரைக்கும் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணோன்னு நினைச்சேன். இப்ப என்னால அவளை பார்க்க கூட முடியல.
ஏன்பா நீங்களா வந்தீங்களா இல்ல அண்ணன் போய் பார்க்க சொன்னாரா? என்னப்பா ஏன் ஒண்ணுமே பேசாம திரும்பிட்டீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு புரியலம்மா. ஏமா கடற்கரை உன்னை கூப்பிடுறதா இருந்தா அவன் அப்பாவை மட்டுமா அனுப்புவான்? அவன் குடும்பத்தோட இல்ல வந்து உன்னை முறையா கூப்பிடணும். இவர் தனியா வந்திருக்கிறத பார்த்தாலே உனக்கு தெரியலையாமா? இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்க போதுதான் பெரிய பெரிய குழப்பங்கள்லாம் சரியாயிடும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம குடும்பத்துல எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் இது சரியா வராதாப்பா. ஏன் செல்லுமா அப்படி நினைக்கிற? இப்போதைக்கு வேணா நம்ம 2 குடும்பமும் பிரிஞ்சிருக்கலாம். ஆனா நிச்சயமா எல்லா பிரச்சனைக்கும் நல்ல முடிவு கிடைக்கும். கவலைப்படாத. கரெக்டா சொன்னடா. ஆனா இதுக்கு கடற்கரை மாறணுமே, அப்பதான் இதெல்லாம் நடக்கும். நீங்க சொல்றது உண்மைதான். கடற்கரை ரொம்ப மாறிட்டோம். இந்த மாறுதல் நல்லதுக்கான எனக்கு புரியல, பயமா இருக்கு. அப்பா நீங்க சொல்றத நம்பவே முடியல. நிஜமாவா சொல்றீங்க? அம்மா நான் நிஜமாதாம்மா சொல்றேன். முதல்ல அவன் பொண்டாட்டி பேச்செல்லாம் கேட்டு மாறினான். இப்போ அவளே ஏமாத்துற அளவுக்கு மாறிட்டாமா. உனக்கே தெரியலம்மா, உன் அண்ணன் கடற்கரை பொய்யே பேச மாட்டான். ஆனா இப்பெல்லாம் பொய் சத்தியம் பண்ற அளவுக்கு மாறிட்டான். அவன் ஏதோ தப்பு பண்றான்னு மட்டும் தெரியுது. ஆனா என்ன தப்புன்னு தான் தெரிய மாட்டேங்குதுமா. அட விடுங்க, கடற்கரை ஒண்ணும் விவரம் தெரியாத ஆள் இல்லை. அப்படியே இருந்தாலும் ஒரு கட்டத்துல சுதாரிச்சுப்பான். ஆமா மாமா, நீங்க சந்தோஷமா வந்திருக்கீங்க. அவரை நினைச்சு ஏன் வருத்தப்படுறீங்க? இப்ப நம்ம ரத்னாக்கு என்ன செய்யணும்னு யோசிங்க, அதான் முக்கியம். அத்தைங்கிற முறையில அவளுக்கு ஏதாவது சீர் செய்யணும். ஆனா இப்ப சீர் செய்யற நிலைமையில நான் இல்ல. அப்பா நான் அவளுக்கு ஏதாவது நல்ல புடவை வாங்கி கொடுக்குறேன். அம்மா நீ ஆசைப்படுறது நியாயம்தாம்மா. ஆனா அவங்க ஏத்துப்பாங்களாங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நீங்க சொல்றது சரிதான் மாமா. நீங்க ரத்னா கிட்ட புடவைய கொடுத்து நான் வாங்கி கொடுத்ததா அவகிட்ட மட்டும் சொல்லுங்க. வேற யாரு கேட்டாலும் நீங்க வாங்கி கொடுத்ததா சொல்லட்டும். சரிம்மா. மாமா நீங்க கார்மெண்ட்ஸ்க்கு போயிடுங்க. நான் அப்பா கூட போய் ரத்னாக்கு புடவை வாங்கி கொடுத்துறேன். வாங்கப்பா போலாம் வாங்க. சரி நான் ஃபேக்டரி போயிட்டு வந்துடுறேன், நீ பாத்துக்கோ. சரி. இன்ஸ்பெக்டர், சிவசுவ வெளியில கொண்டு வந்து காட்டுறேன்னு சொன்னேனே, சொன்னபடி செஞ்சு காட்டிட்டேன் பாத்தீங்களா? ஐயா, இப்ப நான் வெளியே போயிட்டு விதவிதமா லெக் பீஸா சாப்பிடுவேன். ஆனா எந்த லெக்காலையும் என்னை யாரும் ஒதுங்க முடியாது சார். பட்டுங்களா? சிவசு, உன் மேல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு செல்லம்மா மாதிரி ஊர்ல சில பேர் இருந்தாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு மதுமேடா இருக்காங்க. 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாதீங்க. இப்போதைக்கு பெயில் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா இந்த கேஸ்ல இருந்து இவன் தண்டனை இல்லாம தப்பிக்கவே முடியாது. என்ன மேடம் இப்படி பேசுறாரு? அதையும் பாத்துருவோம். காசு தூக்கி வீசி எறிஞ்சா எதையும் இந்த உலகத்துல சாதிக்கலாம். இதெல்லாம் சாதாரண மேட்டர். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். வாங்க. என்ன சார் இது? அந்த அம்மா தான் தேவையில்லாம என் மேல கேஸ போட்டு நேரத்தை வீணடிக்கிறாங்கன்னா நீங்களுமா? லூசார் பம்பு இதான். என்னடா முடங்குற? என்ன முடங்குற? தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. நீ வெயில போனாலும் வெளியில நிம்மதியா இருக்க முடியாது. இந்த கேஸ்ல கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும். அதை நினைச்சு நினைச்சு நீ பயந்து சாகத்தான் போற. அதுக்கு நீ ஜெயில இருந்தாலும் ஒண்ணுதான், வெளியில இருந்தாலும் ஒண்ணுதான். வரேன் சார். போ, மறுபடியும் வருவ நீ.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.